இப்போ நீங்க இருக்கிற இந்த வாழ்க்கையில, இந்த ஒரு கஷ்டமான ஒரு சிச்சுவேஷன்லேருந்து நான் தப்பிக்கணும், இல்ல நான் எஸ்கேப் ஆகணும், இல்ல நான் விலகணும் அப்படின்னா, இதுக்கு ஒரே ஒரு தீர்வு தான் இருக்கு. என்னுடைய மரணம். நான் செத்துட்டேன் அப்படின்னா, இந்த பிரச்சனை எல்லாத்துலேருந்தும் நான் தப்பிச்சிடுவேன். எனக்கு இந்த தலைவலியே வேணாம். என்னால இந்த பெயின் தாங்க முடியல அப்படிங்கிற சூழ்நிலையில நீங்க இருக்கீங்களா? அப்ப நான் உங்ககிட்ட வைக்கிற கோரிக்கை ஒண்ணே ஒண்ணுதான். நீங்க கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையில கூடுதல் நேரம் நம்ம யார் நம்மள கஷ்டப்படுத்துறாங்களோ அவங்கள நோக்கி தான் இன்வெஸ்ட் பண்றோமே தவிர, யார் நம்மள சந்தோஷப்படுத்தணும்னு நினைக்கிறாங்களோ அந்த 1-2 ஜீவனை நம்ம பெருசா கன்சிடர் பண்றது இல்ல. ஸோ இப்போ உங்ககிட்ட 2 சாய்ஸ் இருக்கு. ஒண்ணு, நம்ம கஷ்டப்படுத்தின அவங்களையே நினைச்சு உங்க வாழ்க்கையில அந்த பெயின்லயே, அந்த வேதனையிலேயே நீங்க இருக்கிறது ஒரு சாய்ஸ். 2வது, உங்களுக்கு இருக்கிற அந்த 1-2 ஜீவன்களுக்காகவாவது நடந்த சம்பவங்கள் எல்லாம் தள்ளி நின்று கொஞ்சம் 3வது கண்ணோட்டத்துல பார்த்து, இதுலேருந்து நான் எப்படி வெளியில வர முடியும், இதுலேருந்து நான் வெளியில வரணும் அப்படின்னா நான் என்ன ஆக்ஷன் எடுக்கணும், என்ன செஞ்சா நான் இதுலேருந்து வெளியில வர முடியும் அப்படிங்கிற அந்த ஆக்ஷன் பாயிண்ட்டை பாசிட்டிவிட்டியோட, நம்பிக்கையோட நீங்க எடுக்கும்போது கண்டிப்பா எந்த ஒரு சூழ்நிலையும் ஜெயிக்கிற அந்த சக்தி உங்களை தேடி வந்துடும். அதை கண்டுபிடிக்கிறதுக்காவது நமக்கு எனர்ஜி வேணும் அப்படின்னா நம்ம பாசிட்டிவ் மைண்ட் செட்டோடையும் ஓப்பன் மைண்ட் செட்டோடையும் இருக்கணும். மரணம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே வரக்கூடியதுதான். ஆனால் அந்த தீர்வை நீங்கள் சூஸ் பண்ணாதீங்க. யோசிச்சு பாருங்க, உங்களுடைய பாசிட்டிவிட்டியும் உங்களுடைய கான்ஃபிடென்ஸையும் நல்ல விதமாக இன்வெஸ்ட் பண்ணுங்க. நமக்காக இருக்கிற அந்த 2 ஜீவன்களை நம்ம நல்லா பார்த்துக்கலாம். யோசிச்சு பாருங்க, மனசு விட்டுறாதீங்க. ஆல் தி பெஸ்ட்.